இதை தாண்டி ரெண்டாவது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பெர்மிஷனை யூஸ் பண்ணி பண்ணுறது. ஸோ இதோட மேனிஃபெஸ்ட் ஃபைலை நான் வந்து அனலிசிஸ் பண்ணும்போது இவங்க பெர்மிஷன்ஸ் வந்து நிறைய யூஸ் பண்ணியிருக்காங்க. என்ன மாதிரியான பெர்மிஷன்ஸ் அப்படின்னா எல்லாமே வந்து ரீடு பெர்மிஷன் வந்து டிஃபால்ட்டாக எல்லாத்துக்குமே இருக்கும், ரைட் பெர்மிஷனும் இருக்கும். ஆனால் அந்த ரைட் பெர்மிஷனை யூஸ் பண்ணி தான் நம்ம டேட்டா வந்து ஆல்டர் பண்ணுறது, சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஃபங்க்ஷன் எல்லாமே அவங்களுக்கு டிஃபால்ட்டாக நம்ம கொடுப்போம். ஆனால் அது வந்து ஜென்யூனாக இருக்கிறவங்க வந்து அதை மேக்ஸிமம் மிஸ்யூஸ் பண்ண மாட்டாங்க. என்ன பண்ணாங்கன்னா அவங்க கம்பெனியோடைய நேம் வந்து ஸ்பாயில் ஆகும். ஸோ இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவங்க ஃப்ராடு பண்ணுற கும்பல் தானே. ஸோ இவங்க அந்த பெர்மிஷன்ஸை வந்து மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. நம்ம ரைட் பெர்மிஷன்ஸை டிஃபால்ட்டாக கொடுக்குறோம். என்ன மாதிரியான பெர்மிஷனா ஈவன் செட்டிங்ஸை கூட அவங்களால வந்து ரைட் பண்ணிக்க முடியும். நம்ம என்ன ப்ராப்பர் டிஃபால்ட் செட்டிங்ஸ் வச்சுருக்கணும் அதை அவனால் வந்து சேஞ்ச் பண்ண முடியும். இப்போ நம்ம ஒரு இமேஜ் வச்சுருக்கோம் அப்படின்னா அந்த இமேஜை அவனால் இங்கிருந்து கூட டெலிட் பண்ண முடியும். ஸோ இந்த அப்ளிகேஷன் அவன் வந்து ஒரு ரிமோட் அப்ளிகேஷன் மாதிரி யூஸ் பண்ணிக்கிறான். அவனுக்கு ஏற்ற தகுந்த மாதிரி கமாண்ட்ஸை கொடுத்து இதை யூஸ் பண்ணிக்கிறான். அந்த மாதிரியான கோட் ஆஃப் அப்ளிகேஷன்ஸுமே நாங்கள் வந்து பார்த்துருக்கோம் கேஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணும்போதே.